தாவேகாவின் ஆட்சி சிறப்பாக உள்ளதாகவும் அமைச்சர்கள் நன்றாக செயல்படுகிறார்கள் என்றும் நடிகர் ராகவா லாரன்ஸ் தெரிவித்துள்ளார். தனது இல்லத்திற்கு வருகை தந்த ரசிகர்களை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாற்றம் தேவை என்று வாக்களித்து உள்ளவர்கள் தாவேகா அரசுக்கு சிறிது அவகாசம் கொடுக்க வேண்டும் என்று கூறினார். பொறாமை காரணமாக தாவேகா அரசு குறித்து எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வருவதாகவும் தெரிவித்தார். கோயில், பள்ளி அருகே உள்ள மதுபான கடைகள் மூடப்பட்டது வரவேற்கத்தக்கது என்றும் கூறினார். கோயிலுக்கு தாம் வரலாம், அரசியலுக்கு தாம் வரலாமா வேண்டாமா என யோசித்ததாகவும், ரசிகர்கள் அழைத்ததால் நல்ல முடிவை எடுத்துள்ளதாகவும், விரைவில் அது குறித்து அறிவிப்பேன் என்றும் ராகவா லாரன்ஸ் தெரிவித்துள்ளார். நான் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கேன். அதை என் ஃபேன்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு எங்க அம்மாவை அந்த ஸ்டேஜில் உட்கார வச்சு அந்த முடிவை சொல்றேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய பேர் கேட்குறாங்க, வர்றதுனா வர வேண்டியதானே, ஏன் நீங்க மக்கள் கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்கன்னு. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு எதுவும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு சிலர் கேட்க மாட்டாங்க மக்கள் கிட்ட, நான் கேட்பேன். அது என்னுடைய ஐடியா, நான் என்ன நினைக்கிறோனோ அப்படிதான் வாழ முடியும். மற்றவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வாழ முடியாது. புரியுதுங்களா? எதிர்கட்சிகள் அதுக்குள்ள கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க சார். கடுமையான விமர்சனங்கள் அவங்க முன்வைக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் சார், நான் எது இருந்தாலும் மனசில் படுறது ஓப்பனா பேசுவேன். அதுக்கு பொறாமை தான் சார் காரணம். ஏன்னா விமர்சனங்கள் நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு விமர்சனங்கள் வச்சா நல்லா இருக்கும்.